2013 நைஜீரியால கடல்ல போயிட்டு இருக்க ஒரு தக்போட் தலைகீழா கவுந்துருது. உள்ள இருந்த 12 பேரும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா 3 நாள் கழிச்சு நைஜீரியா கவர்மெண்ட் ஒரு ரெஸ்கியூ டீமை அனுப்புறாங்க. அங்க இறந்து போனவங்க பாடியை கொண்டு வரலாம்னு. ரெஸ்கியூ டீம் உள்ள போய் பாடியை எடுக்கும்போது ஒரு கை மட்டும் வெளியே வருது. சரி, பாடி தான் வெளியே வருதுன்னு நினைச்ச ரெஸ்கியூ மெம்பர் கையை பிடிக்கும் போது அந்த கை மறுபடியும் அவரை பிடிக்குது. அண்ட் ரெஸ்கியூ மெம்பர் உயிரோட தான் இருக்காங்கன்னு கத்துறாரு. அப்படியே அந்த கடலுக்குள்ள 3 நாளா உயிரோட இருந்தவர் தான் இப்போ நீங்க இந்த வீடியோல பாக்குற ஹாரிசன். கப்பல் கவரும் போது இவர் பாத்ரூம்ல இருக்காரு. போட்டுக்குள்ள தண்ணி வரத பார்த்த இவரு லைஃப் ஜாக்கெட்டை எடுக்க தண்ணிக்குள்ள நீந்தி போறாரு. அப்போ ரூம்ல மூச்சு விட இடம் கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாரும் குளிக்கும் போது பக்கெட்ல இருக்க தண்ணியை கப்பை வச்சு அழுத்திருப்போம். அந்த கப்பு மேல ஒரு ஏர் கேப் வந்திருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ரூம் ஆக்ட் ஆயிருக்கு அவருக்கு. அண்ட் இவரும் சுத்தி தண்ணி இருக்கனால அங்கேயே இருந்துடுறாரு. ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஓரமா இருக்க டெஸ்க்ல உட்காந்துடுறாரு. ஒரு கோக் பாட்டில் அவர் கண்ணுல பட்டிருக்கு. 3 நாளா அதையே தான் சாப்பாடாவும் பயன்படுத்தி இருக்காரு. கடல்ல இருக்க இவர் கூட வேலை செஞ்சவங்க பாடிய மீன் சாப்பிட்ற சத்தத்தை கேட்டு பயந்தும் போயிடுறாரு. அண்ட் 3 டேஸ் கடலோட இருட்டு அப்புறம் அமைதியில அவரும் இருக்காரு. 3 நாள் கழிச்சு ரெஸ்கியூ மெம்பர் இவரை காப்பாத்திருக்காங்க. இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.